ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் வித் ஏலியன். ஸோ இன்னைக்கு வந்து என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்ட் டூ ஆஃப் ஃப்ரீ ஹோஸ்டிங். ஹோஸ்டிங் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃப்ரீ ஹோஸ்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற பிளாட்ஃபார்ம் பார்த்தோம்னா இன்ஃபினிட்டி ஃப்ரீன்னு சொல்லிட்டு. ஸோ இன்ஃபினிட்டி ஃப்ரீல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் 72 ஹவர்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் நம்மளோட அக்கௌண்ட் ஜென்ரேட் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த 72 ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து இந்த ஜேர்னி வந்து ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு பார்ட் ஒன்னு இல்லை பார்ட் டூன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ பார்ட் டூ ஆஃப் வீடியோவில் பார்த்தோம்னா இன்னைக்கு எப்படி அந்த ஹோஸ்ட் பண்ண வெப்சைட்டை போய் நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, நம்மளோட டொமைன் எப்படி சர்ச் பண்ணுறது, எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து ஒரு HTML ஃபைலை வந்து நம்ம வந்து எம்பெட் பண்ணுறது, நம்மளோட ஒரு ப்ராஜெக்ட் எப்படி லைவ் கொண்டு வரதுங்கிறது எல்லாத்தையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்ம இன்ஃபினிட்டி ஃப்ரீ வெப்சைட், அந்த வெப்சைட்டோட இதுக்கு போய்க்கலாம். ஸோ இன்ஃபினிட்டி ஃப்ரீன்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே டேரெக்டாக வந்தோடனே நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க உங்களோட அக்கௌண்ட்டில். ஸோ எனக்கு லாகின் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னோட ஒரு ஐடி இருக்குது. இதான் என்னோட வெப்சைட் பேர் learnwithalien.free.nfன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு ஹோஸ்டிங் வாங்கினேன். ஸோ சப்போஸ் இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வெயிட்டிங் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு இங்கே எனக்கு மேலே ஒரு ஐடி கொடுத்துருக்காங்கல்ல, ஐஎஃப்னு சொல்லிட்டு, அந்த ஐடியை கிளிக் பண்ணினா என்னோட இதுக்கு போயிடும். என்னோட இந்த வெப்சைட் கூடயே கண்ட்ரோலர்ஸ்குள்ள போயிரும். ஸோ இதில வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம 3 அக்கவுண்ட் 3 வெப்சைட் வர ஹோஸ்ட் பண்ணிக்க முடியும். இதில வந்து நீங்க இப்போ ஒரு ஹோஸ்ட் பண்ணிட்டீங்க. ஹோஸ்ட் பண்ண வெப்சைட்ட நீங்க வந்து ஒழுங்கா மெயின்டெயின் பண்ணல, எந்த வியூஸும் வரல அப்புட்ன்னா, ஆட்டோமேட்டிக்கா பிளாக் லிஸ்ட்ல போய் ரிமூவ் ஆயிரும். டெலீட் ஆயிரும். இல்ல நீங்க வந்து இப்போ 3 அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க. எதுவும் யூஸ் பண்ணலன்னு டெலீட் பண்ணிட்டு இன்னொரு அக்கவுண்ட் கூட நீங்க இதில ஆட் பண்ணிக்கலாம். பட் ஒவ்வொரு அக்கவுண்ட் ஜெனரேட் பண்ணும்போது 72 ஹார்ஸ் வந்து வெயிட்டிங் டைம் வந்து ஜெனரேட் ஆகும். ஏன்னா, அந்த டொமைன் வந்து நம்ம லைவ் கொண்டு வரதுக்காக. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம்னா, இங்க கண்ட்ரோல் பேனல்னு சொல்லி இருக்குல்ல. ஸோ கண்ட்ரோல் பேனலுக்குள்ள போய்க்கோங்க. ஸோ கண்ட்ரோல் பேனல்ல நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றோம். இப்ப கண்ட்ரோல் பேனல் இப்ப வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. பட் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாரி இருக்காது. அங்க வந்து ஐ அப்ரூவ் அண்ட் ஐ ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். நான் வேணா இது காமிக்கிறேன் எப்படி வந்து இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதில நீங்க வந்து ஐ அப்ரூவ்ன்னு சொல்லிட்டு நீங்க வந்தா மட்டும் தான் இது வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்க வந்து நெறையா இருக்கும். இதில வந்து நீங்க வந்துட்டு அ MySQL அப்புறம் PHPயோட அட்மின் பேஜ், நீங்க சர்வர் கிரியேட் பண்றீங்க, டேட்டாபேஸ் கிரியேட் பண்றீங்கன்னா, இதில வந்து நீங்க வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கு எல்லா ஒரு ஃபீச்சர்ஸும் குடுத்துருக்காங்க. அண்ட் இதில வந்து நம்ம மெயினா யூஸ் பண்ண போறது என்னன்னா, இந்த ஆன்லைன் ஃபைல் மேனேஜர். ஸோ இங்க தான் வந்து நம்மளோட சோர்ஸ் கோட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இங்க தான் அப்லோட் பண்ண போறோம். ஸோ இந்த இத வந்து நீங்க மெயினா யூஸ் பண்ண போற ஒரு பார்ட். அண்ட் அதுக்கடுத்து நம்ம மெயினா யூஸ் பண்ண போறதுன்னா, PHP MyAdmin அண்ட் MySQL டேட்டாபேஸ் அண்ட் ரிமோட் MySQL இதில ஏதாவது ஒண்ணு நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த 2மே வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டேட்டாபேஸ்ல வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண போறது MySQL டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஆ அட்மின் பேஜ் வந்து PHP MyAdmin தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ இத வச்சு எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து நம்ம கத்துக்கலாம். ஸோ DNSல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து SSL சர்டிஃபிகேட் வந்து வாங்குறது, எல்லாத்துக்கான ஆப்ஷன்ஸும் வந்து இதுல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கும் வந்து நம்ம வந்துட்டு ஒரு அதர் பார்ட்டிஸ் தேவையில்ல. நீங்க இப்போ வந்து GoDaddyல வந்து ஒரு டொமைன் வாங்கியிருக்கீங்க அப்புட்ன்னா, அந்த GoDaddy டொமைன்ங்கிறத வந்துட்டு நீங்க இதில வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த வெப்சைட்ல குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சைட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இதில ஆன்லைன் ஃபைல் மேனேஜர்ஸ்குள்ள நீங்க போனீங்கன்னா, இப்போ அவங்க குடுத்துருக்க ஃபைல்ஸ் தான் இதுக்குள்ள இருக்கும். மெயினா இது இப்படி இருக்காது. ஒன் செகண்ட் நான் வெளிய வந்துக்கிறேன். ஓகே. இதான் வந்து நம்மளோட ஹோம் பேஜ். நம்ம ஃபைல்ஸ் எங்க அப்லோட் பண்ணோம், ஹெச்டி டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஹெச்டி டாக்ஸ்குள்ள போனீங்கன்னா, இங்க வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ஃபைல் குடுத்து வச்சிருக்காங்க. HTML ஃபைல். ஸோ இப்போ வந்து என்னோட வெப்சைட் பேர் என்ன குடுத்துருக்காங்க, ஒன் செகண்ட். என்னோட வெப்சைட் பேர் வந்துட்டு இங்க இருக்கும். learnwithalien.free.nf இத நான் காப்பி பண்ணிட்டு ஒரு நியூ டேப்ல இல்ல இங்கேருந்து நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப் குடுத்தேன்னா, என்னோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்க. ஓப்பன் ஆகும். செகண்ட். நான் சர்ச் பண்ணி போயிரலாம். learnwithalien.free.nf ஓகே. learnwithalien.free.nf ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எனக்கு வெப்சைட் லோட் ஆயிடுச்சு. என்ன வெப்சைட்ன்னு சொன்னீங்க? அதில ஆல்ரெடி கன்டென்ட் இருக்குன்னா, இது வந்து ப்ரீ டிஃபைன்டா வர ஃபோல்டர். இப்போ நீங்க ஒரு அக்கவுண்ட் ஜெனரேட் பண்றீங்கன்னா, இன்ஃபினிட்டி ஃப்ரீ சைட்லேருந்து அந்த டொமைனுக்கு ஒரு இண்டெக்ஸ் பேஜ் குடுத்துருவாங்க. ஸோ இதான் வந்து அந்த இண்டெக்ஸ் பேஜ். ஸோ இத வந்து நீங்க வேணா டெலீட் பண்ணிக்கலாம். வேணான்னா வேணும்னா வச்சுக்கலாம். வேணான்னா டெலீட் பண்ணிக்கலாம். இது எப்படி இருந்தாலும் வேணான்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்மளோட வெப்சைட் நம்ம கூட தான் இருக்கும். ஸோ இத வந்து நான் இப்ப டெலீட் பண்ணிக்க போறேன். ஸோ டெலீட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். என் வெப்சைட் இப்ப நான் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து எரர் வரும். 403 4 பீட்டன் ஏன் இந்த எரர் வருதுன்னா,
நமக்கு இங்க இண்டெக்ஸ் பேஜ்ங்கிறது இல்ல. ஸோ இப்போ வந்து நான் இங்க வந்து காமிக்கிறேன். ஆல்ரெடி இருக்க ஸ்டேட்டஸ்ல பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட். ஓகே. இப்போ வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்கு. ஸோ மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா, எந்த சேஞ்சஸுமே இல்ல. ஓகே. இங்க வந்துட்டு இப்போ வந்து இண்டெக்ஸ் பேஜ் இருந்துச்சுன்னா, இண்டெக்ஸ் பேஜ்ன்னு போட்டுட்டு நமக்கு வந்துட்டு ஒரு டிக் மார்க் இருக்கும். இப்ப என்ட்ட அங்க இண்டெக்ஸ் பேஜ் இல்லாதங்கிறதுனால, எனக்கு வந்து இங்க அந்த இது காமிக்கல. ஸோ எனக்கு வந்து இண்டெக்ஸ் பேஜ் கண்டிப்பா இருந்தாகணும். ஸோ எனக்கு என்ன பண்ண போறேன்னா, இப்ப என்னோட ஓன் இண்டெக்ஸ் பேஜ் வந்து நான் இங்க அப்லோட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு நான் இப்ப வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ. இந்த ஃபோல்டர்ல வந்து நான் என்ன பேர் வைக்கலாம்னா, லேர்ன் வித் ஏலியன் வச்சுக்கிறேன். ஏலியன். ஓகே. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள நான் வந்து ஒரு சின்னதா ஒரு HTML கோட் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து கோடிங்லாம் வந்து சொல்லப் போறதில்ல. ஜஸ்ட் என் பேர் மட்டும் பிரிண்ட் பண்ற மாரி நான் வந்து சொல்லிக்கிறேன். Enter+N கொடுத்து ஒரு நியூ டேப். ஓகே. இப்போ வந்து இத வந்து நான் எங்க ஸ்டோர் பண்ண போறேன்னா, இப்ப நான் சேவ் பண்ணியிருக்க டெஸ்க்டாப்ல லேர்ன் வித் ஏலியன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன்ல. அந்த ஃபோல்டர நான் வந்து இப்ப பேஸ்ட் பண்ண போறேன். ஸோ எங்க இருக்கு? இந்த ஸோ இதுல வந்து நான் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு சேவ் பண்றேன். ஏன்னா இண்டெக்ஸ்ங்கிற ஃபோல்டர் தான் இந்த ஃபைல் தான் வந்து என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும் வெப்சைட்ல. ஸோ இண்டெக்ஸ் பேஸ் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ index.html கொடுத்தாச்சு. இது அப்படியே சேவ் கொடுத்தோம்னா, HTML ஃபைல் நமக்கு ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நார்மல் ஸ்ட்ரக்சர் குடுத்துட்டு, இங்க வந்துட்டு மார்க்யூ டேக்ல வந்துட்டு என் பேரு, நம்மளோட சேனல் பேர் வந்து எக்ஸிக்யூட் ஆகுற மாரி குடுத்துடலாம். லேர்ன் வித் ஏலியன். ஓகே. டாட் ஃப்ரீ டாட் என்எஃப் அப்படியே குடுத்துடலாமா? டாட் ஃப்ரீ டாட் என்எஃப். ஓகே. இப்போ இதுக்கு அடுத்து நான் வந்துட்டு இங்க வேற ஏதாவது ஒரு டேக் குடுத்துக்கலாம். H1 டேக். H1 டேக்ல சூர்யான்னு குடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்து H2ல வந்துட்டு பார்த்தோம்னா, H22ன்னு இருந்துச்சு. H2ல பார்த்தோம்னா, ஏதாவது குடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு கன்டென்ட் குடுத்துக்கலாமா? ஸோ இதுல வந்துட்டு நான் IoTன்னு குடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இத வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோல்டர்ல தான் எனக்கு இருக்கு. லேர்ன் வித் ஏலியன்ங்கிற ஒரு ஃபோல்டர்ல தான் என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், அந்த லேர்ன் வித் ஏலியன்ல இருக்க அந்த ஃபைல எடுத்துட்டு போயிட்டு, நான் நம்மளோட ஆன்லைன் ஃபைல் மேனேஜர்ல போடணும். ஸோ எங்கனக்குள்ள போடணுங்கிறத நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிடுறேன். 1 செகண்ட். ஆன்லைன் ஃபைல் மேனேஜர். ஓகே. இதுல ஹெச்டி டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல. ஸோ ஹெச்டி டாக்ஸ்க்குள்ள போயிட்டு, இங்கனக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபைல்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், அப்லோட் மேல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அப்லோட் குடுத்தீங்கன்னா, இங்க சூஸ் ஃபைல் ஆர் ஜிப் ஃபைல் எப்படி வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து ஒரே ஒரு ஃபைல் இருக்கிறதுனால, நான் வந்து சூஸ் ஃபைல் குடுத்துக்கிறேன். இப்போ என்னோட டெஸ்க்டாப்ல லேர்ன் வித் ஏலியன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அங்க வந்து எனக்கு இண்டெக்ஸ் பேஜ் இருக்கு. ஸோ ஓகே குடுத்துறேன். ஸோ ஓகே குடுத்ததுக்கப்புறம் எனக்கு இங்க வந்து தெரியும். எனக்கு என்னென்ன ஃபைல்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு, நான் இப்போ வந்து அப்லோட் ஃபைல் குடுத்தேன்னா எனக்கு அப்லோட் ஆயிரும். ஸோ இங்க வந்து நீங்க வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இங்க வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து மாத்தணும்னா, இங்கன கூட நீங்க மாத்திக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ நான் விட்டுட்டேன். ஸோ இப்போ நான் மறுபடியும் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன் பேஜ. எனக்கு இப்பயே வந்து அப்லோட் ஆயிருக்கும். 1 செகண்ட். லேர்ன் வித் ஏலியன். ஆ. இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க தெரியும். எனக்கு மார்க்யூ டேக்ல குடுத்த லேர்ன் வித் ஏலியன் டாட் ஃப்ரீ டாட் என்எஃப்ங்கிறது எனக்கு வந்துட்டு ரன்னிங்ல மார்க்யூல குடுத்ததுனால ரன்னிங்ல இருக்கு. அண்ட் சூர்யா அண்ட் ஐஓடிங்கிறது வந்துட்டு எனக்கு H1, H2 டேக்ல குடுத்தனால அது வந்து ஸ்டாட்டிக்கா அதோட ஹெட்டிங் சைஸ்ல இருக்கு. ஸோ இதான் வந்துட்டு நம்ம வந்து ஃபைல் அப்லோட் பண்றதுக்கான மெத்தட் என்ன இன்ஃபினிட்டி ஃபைல். ஸோ எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்தீங்கனாலும் இந்த மெத்தட் தான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து ஃபைல் அப்லோட் பண்ணியாச்சு. நமக்கு லிங்க்கும் ஜெனரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்துட்டு வெளிய காமிக்கிறேன். ஒன் செகண்ட்.
இப்ப பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஃபைல் வந்துட்டு எனக்கு என்ன இருக்கு? டிக் ஆப்ஷன்ல இருக்கு. index.html வந்துட்டு எனக்கு பிரசென்ட் ஆயிருக்கிறதுனால இங்க வந்துட்டு கிரீன் கலர்ல இருக்கு. இதுவே வந்துட்டு எனக்கு இண்டெக்ஸ் ஃபைல் வந்து இல்ல அப்படின்னா, எனக்கு எப்படி இருக்கும்னா, index.html வந்து ரெட் கலர்ல போட்டு இருக்கும். ஸோ இப்ப வந்து பாருங்க, நான் இப்ப வந்து index.html ஃபைலுக்கு பதிலா வேற ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணி, இதே கோடிங்க வந்துட்டு நான் கண்ட்ரோல்+C குடுத்து, நான் என்ன பண்ண போறேன்னா, இன்னொரு பேர்ல இண்டெக்ஸ் இல்லாம வேற பேர்ல வந்து நான் சேவ் பண்றேன். ஸோ கண்ட்ரோல்++ குடுத்துட்டு, அதே லொகேஷன் ஓகே. இதுல வந்துட்டு நான் ஏலியன் டாட் ஹெச்டிஎம்எல்னு சேவ் பண்றேன். ஹெச்டிஎம்எல் என்டர். ஸோ இங்க வந்து நான் பேஸ்ட் பண்றேன். சேவ் பண்ணிட்டேன். ஸோ இத க்ளோஸ் பண்ணிட்டு, இப்போ ஃபைல் மேனேஜர் போயிட்டு, இங்க இருக்க index.html வந்து நான் டெலீட் பண்ண போறேன். டெலீட் பண்ணதுக்கு அப்புறம், நான் வந்து மறுபடியும் இத வந்து ரெஃப்ரெஷ் பண்ணா எனக்கு என்ன இருக்கு? 403 ஃபார்பிடன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு, என்னோட சூர்யாங்கிற அந்த ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, அந்த ஃபோல்டர் சாரி ஏலியன்ங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, அத வந்து நான் அங்க அப்லோட் பண்றேன். ஸோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இங்க பார்த்தீங்கன்னா, ஏலியன்ங்கிறது வந்துருச்சு. பட் அதே கோடு தான். உள்ள வந்துட்டு அதே கோடு தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்யூல வந்துட்டு எனக்கு learn with alien டாட் free டாட் NFன்னு இருக்கும். ஸோ சூர்யா ஐஓடின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இத இப்ப வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, இப்ப மறுபடியும் நான் வந்துட்டு இத ரெஃப்ரெஷ் பண்ணி சர்ச் பண்ணி காமிக்கிறேன். learn with alien டாட் free டாட் NF. ஒன் செகண்ட். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ம நமக்கு வந்து எரர் வருது. 403 ஃபார்பிடன் சொல்லிட்டு. கொஞ்ச ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆயிருந்துச்சு அப்டேட் ஆறதுக்கு. ஸோ அதனால அந்த எனக்கு ரன் ஆனுச்சு. மறுபடியும் கூட உங்களுக்கு நான் சர்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லேர்ன் வித் ஏலியன் டாட் ஃபில்டர் என்எஃப் குடுத்தா எனக்கு 403. ஏன் அப்புட்ன்னு பார்த்தோம்னா, நமக்கு இப்ப இண்டெக்ஸ் பேஜ் அதுல இல்ல. ஆனா கோடிங் இருக்கு. ஆனா நம்ம இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஃபைல வந்து நம்ம நேம் பண்ணலங்கிறதுனால நமக்கு ரன் ஆகல. ஸோ இப்ப வந்து பார்த்தோம்னா, ஆ நமக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் டாட் HTMLங்கிற கிரீன் கலர்ல இருக்குல்ல. இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாரி இருக்கும்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு இண்டெக்ஸ் டாட் HTML ஃபைல் வந்துட்டு எனக்கு இல்ல. ஆனா டிரெக்டரில வந்து ஏதோ ஒரு ஃபைல் இருக்கு. டாக்ஸ்ல ஏதோ ஃபைல் இருக்கு. பட் அதுல வந்து இண்டெக்ஸ் ஃபைல்ங்கிறது ஒரு ஃபைல் நமக்கு மிஸ் ஆகுதுங்கிறதுனால இன்ட் பாக்ஸ் போட்டிருக்கு. ஓகே. அப்பன்னா எல்லாமே இண்டெக்ஸ்ன்னு பேர் வைக்க முடியுமான்னா, இல்ல ஃபர்ஸ்ட் எந்த ஃபைல் உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த ஃபைலுக்கு மட்டும் index.htmlன்னு பேர் வைக்கணும். ஸோ அதுக்குள்ள நீங்க நெறைய ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி, அதுக்குள்ள ஹோவர் குடுத்து, நீங்க ஹைப்பர் ரெஃபரன்ஸ் குடுத்து நீங்க வந்து கொண்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட அஸ் யூசுவல் வெப்சைட் வந்து ரன் ஆகும். ஸோ இது வந்து காமனா பேசிக்கா பிகினரா இருக்க எல்லா புரோகிராமர்ஸ்க்கும் தெரியும். இண்டெக்ஸ் ஃபைல்ங்கிறதுக்கான வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணுங்கிறது. ஐ மீன் வேல்யூ இல்ல. அதுக்கான அ என்ன பண்ண போது, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புடிச்சிருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானையும் அமுக்கிட்டு ஸோ, அடுத்து என்ன கன்டென்ட் போடலாம்? அடுத்து ரீட் கோடா என்னன்னு சொல்லிருங்க. ஸோ, இந்த ஜர்னி வந்துட்டு அடுத்து நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம இதில வந்து மீட் பண்ணலாம். எப்படி வந்துட்டு MySQL வந்து டேட்டாபேஸோட லிங்க் பண்றது. ஸோ, அத பத்தி நம்ம வந்து அப்கமிங் ஜர்னீஸ்ல வந்து இந்த பிளேலிஸ்ட்ல வந்து நம்ம போடலாம். ஸோ, நெக்ஸ்ட் வந்து நம்ம டுமாரோ மேபி லீட் கோட் பத்தி போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ, ஹேக்கர் ரேங்க் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாமாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணிருங்க. ஸோ, இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, ஆ ஹெசிடேட்டே பண்ணாம நம்மகிட்ட வந்து கேளுங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்ஸ்ல வந்து எப்பயுமே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ எந்த டவுட்டா இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே சொல்றோம். ஸோ மறக்காம வந்துட்டு உங்களோட தாட்ஸ் வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விட்டு போயிருங்க. டாட்டா பை பை காய்ஸ். சி யூ.